வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2450 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் படிப்படியாக மார்க்கெட் மூவ் ஆகி 2460 விட்டு மேலே போக முயற்சி செஞ்சுது. அதுக்கு முன்னாடி நாள், அதாவது வியாழக்கிழமை, இதே இடத்துல பல முறை சப்போர்ட் எடுத்தனால இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி இந்த இடத்துலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அதை நம்ம 2472 ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்னு குறிச்சிருக்கோம். எப்போவுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கோடு கிடையாது, அது ஒரு ஜோன். அதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 2430 வரைக்கும் கீழே வந்து மறுபடியும் அதை கிளியர் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அது பலன் கொடுக்காம 2420 அப்படின்ற நம்மளுடைய அடுத்த டார்கெட்டை ரீச் பண்ணது மட்டும் இல்லாமல் அதையும் பிரேக் பண்ணி 2390 வரைக்கும் வந்து 2403 க்ளோஸ் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை. இதுதான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. மறுபடியும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக அமைஞ்சிருந்து ஒரு புதிய லோ கிரியேட் பண்ணி மறுபடியும் கீழேயே வந்து க்ளோஸ் ஆனது. இன்னும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றத குறிக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 2400 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நம்ம ஒரே ஒரு மாற்றம் மட்டும்தான் செஞ்சுருக்கோம். என்னென்னா ஸ்டாப் லாஸ் ஜோனை குறைச்சிருக்கிறோம். 2460 70 அப்படின்ற இந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம். மனசில் ஒன்றே ஒன்று வச்சுருக்கணும், என்னென்னா ஏற்கனவே க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால கம்மியான லாபம் 30-40 பாயிண்ட் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக திடீர்னு மார்க்கெட் நல்ல பையிங்க்கு மாறுறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் மார்க்கெட்டில் பை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் நம்ம என்றைக்குமே ட்ரேட் பண்ணணும். நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 2366. இன்னும் ட்ரெண்ட் கன்யூ ஆச்சுன்னா மார்க்கெட் 2326 வரைக்கும் கீழே வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.